வாங்க ஏன் யோசிக்கிறேன்? ஃபேமிலி ரூம் உள்ள போங்க. இந்த பஸ்ல தான் வந்தேன். தம்பி பஸ்ல பசி பசினியே நல்லா வெட்டினியா வெட்டினியா? இல்ல மாமா, வெளியே போய் வெட்ட போறேன். என்னப்பா இது? கொட்டி தொலை. குதிரைக்கு போடுறதெல்லாம் இங்க கொண்டு மனுஷங்கிட்ட போட்டு காட்ட வாங்குறீங்களே. வருஷம் 360 நாள் இதான் கிடைச்சுதா? அதெல்லாம் எந்த இடத்து പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. முதலாளி எடுத்து போய் പറയൂ. குட்டி, நீங்கள் മലയാളിയാണോ? അതെ അതെ. നിങ്ങൾക്ക് നായർ പിടിച്ച പുലിവാളറിയോ? അറിയാ അറിയാ. അതൊക്കെയാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. നിന്റെ യജമാനിക്ക് ഞങ്ങളെ വിട്ടാ വേറെ വഴിയല്ല, എங்களுக்கு ഇത് വിട്ടാ വേറെ ഗതിയല്ല. വായുറപ്പ ക്ഷമിക്കണം ക്ഷമിക്കണം. ஒரு ஓட்டல் என்ன, ஒரு ஓலன், ஒரு காலன், ஒரு எரிசேரி, ஒரு புளிசேரி, ஒரு வேப்பேரி, ஒரு அவியல், ഇതൊക്കെയാണ് മുഖ്യമായിട്ടിരിക്കണം. മനസ്സിലായി. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി, எங்களுக்கு வயத்திலாയി. ஓ ஜோலிய நோக்கு. என்ன மாதே விக்கல் மாதிரி இருக்க? பிள்ளைல இருமலா? தண்ணி தண்ணி. என்ன 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 வேலை பிடித்தது என்ன? ஏங்க கச்சேரியா பண்றது? விக்கெட்டு உயிர் போட்டு தண்ணி வேணும். அடே வில்வம் வில்வாத்ரி விஸ்வநாத, தண்ணி வண்டி வந்துட்டான்னு பாடுறேன். யார்கிட்ட பேசுற பேச்சு? தண்ணி வண்டி இனிமேதான் வரணுமா? கோவிச்சுக்காதே, பேசஞ்சர்ஸ் வர்ற இடம். பஸ்ஸுக்கு ஆரன் அடிச்ச உடனே அவ அவசரமா கையலம்பாம குடிச்சு குடிக்காம ஓடிடுவா. அதனால ஜலம் ஸ்டார்ட் பண்ணதில்லை. மேலும் நீங்க வந்திருக்கிறதும் அன்டைம். அன்டைம் இல்ல, பேட் டைம். வண்டி வந்தால் தான் ஜலம், அதுக்குள்ள இது போயிடும். எழுதிமா வெளியில போய் போட வாக்காப்ல. ஓட்டணும் சோறும் சாப்பாடா இது சாப்பாடு. போராவுக்கு வா. பொட்ட புள்ள மாதிரி பின்னாலே இருந்து லோலா லோலா லோலோன்னு கத்திக்கிட்டு ராத்திரி உங்க வீட்டு கடிகாரத்து மேல 12 வாட்டி டொங் டொங் டொங்னு சொல்லி அடிக்குது. அதுக்கு என்ன சொல்லுவேன்? மணி 12ன்னு சொல்லுவேன். நீ பிச்சை எடுத்து துண்ணுவேன். பேய் வேலைன்னு சொல்லுவாங்க, பேய் வேலைன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில போறேன், அம்மாவாசை கும்பிட்டு உண்டியா போறதுக்கு பயப்படுறேன். துணைக்கு பொண்டாட்டி கூப்பிடுறேன். பொண்டாட்டி வரல நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வா, பயத்து தர்றேன். கேளுங்கய்யா, ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையிலே கட்டு, கொண்டாவிலே கட்டு, கழுத்திலே கட்டு. ஆனால் இடுப்பிலே மாத்திரம் கட்டாதே. எட்டடுக்கு மாடிக்கு மேலே வேடிக்கை பார்க்க போறேன். எப்படி போறேன்? லிப்ட்ல போறேன். ஐயோ, 5வது மாடிக்கு 6வது மாடிக்கு நடுவிலே லிப்ட் நின்னு போச்சு. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? லவோலிவோடு அடிச்சுக்குவேன். வெளியில கேட்காது, உள்ளே கேட்காது. ரோசிக்காத, நேர எங்கிட்டே வா எங்கிட்டே வா. அதான் வெளியே வர முடியாம அந்த இடத்துல நிக்கிறவன் வாங்கிட்டு எப்படியா வர முடியும்? கூட்டத்துல யாராவது ஒருத்தர் வாங்கோ சார், வாங்கோ சார். அம்மா ஏய், கர்ணா, வண்டி எடுக்கலாமாடா? யாருமே வர வேண்டாமா? பொறுப்பா பொறு. எங்க கோபு? என்னடி என்ன கத்துற? நான் பாக்கலையே. என்னது தெரு? குழந்தைய பார்க்காம நான் என்னத்த பார்த்துட்டு இருந்தேன்? அவர் எப்போதும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காரு. விளையாடுறியா? மணி என்ன ஆச்சு? வண்டி போற நேரத்துல பையன் எங்க தார வாத்துட்டியா? ஐயோ, என் குழந்தைய காணமா? பாபா, நான் என்ன பண்ணேன்? கோபு, கோபு, என் குழந்தை என்ன பண்ணுது? நான் என்ன பண்ணேன்? கோபு, என் குழந்தை இல்லாம நான் வர மாட்டேன். ஐயோ
கொழு கொழுன்னு வளர்த்து மரக்காலத்துல கொண்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஐயா செருப்ப போட்டுருக்கா உன் தலையிலயா ஓடுவார் பின்ன இது என்னது இது என்னது இது என்னது என்ன போட்டிருக்கா உன் தாலி போட்டிருக்கா நல்லா பார்த்து சொல்லு பலே ஓட்டு இந்த உத்தியோகத்தோட பேசாம எங்க போற இங்க ஒரு பீடி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் காத்துட்டு இருக்கவா இத்தனை நேரம் என்ன பண்ண உட்காரியா பேசாம ஏற்கனவே ஒரு டிக்கெட் வண்டியே நிறுத்தி இருக்கான். பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் வண்டியவே நிறுத்தி விட்டான். இவன் எல்லாம் வளர்ந்தானா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி உட்காரணும். ரெடியா காலம் போய இடத்துல உட்காரியா போய வீடு வாங்க போறாங்க. ஐயோ நாயுடு என்ன யாரு இல்ல பகவானா வாய்ந்த பக்கம்னு சொன்ன நீ இங்க படுத்திருக்கிறேன் எவனோ சரி வந்தது வந்த நெல்லை வாய்ந்த பக்கம் கேட்டான் நான் யாரு கண்டக்டர் காட்டுறியா ஓட்ட பஸ் கண்டக்டர் தான்யா. சொல்லு கூட்டத்தை கூட்டி மானம் போற மாதிரி சொல்லியா. தனியம் பிடிச்ச வேலையை விட்டு தொலைக்கலாம்னு பாக்குற முடியுதா? அப்புறம் எப்படி வாய்ந்த பக்கம் நான் எங்க வந்திருக்கிறார் ஊட்ட விட்டு இங்க எங்க வந்தார் பையன் எப்படி இருப்பான் குழந்தை மாதிரி இருப்பான். வெட்டி மிதிராவன ஏயா குழந்தை மாதிரியா இருப்பான்? சித்தான குட்டி மாதிரி இருக்கிறான் அவன். வேலை சூப்பரா குழந்தையா முழு டிக்கெட் கிடைச்சிருக்கான் அவனுக்கு. வாங்கிக்க அந்த பையன் கிடைப்பானா? நீ கூப்பிட்டா மை வேலை செய்யுமா? நான் கூப்பிடுனியா? வாய்ந்த பக்கம் அவன் எங்க இருக்கிறான்? ஏய், ஏய், தாண்டா. 45 டிக்கெட் உனக்கு காசு வந்து அதில கூட்டு போகாதே ரத்தங்கி சாவே ஐயோ என் குழந்தை ஆமா குழந்தை கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சோமாரி வேற விளம்பரப்படுத்துறான் பாரு கண்ட்ராக்டர் மாமன். ஏமே மாடத்துல 7 ரூபா வச்சுட்டு போனே ஏன் ஒரு கோழியை கிளிய வாங்கி வதக்கி வைக்கிறது? நீங்க இல்லாம பேசாத. ட்ரிப்பு நாளைக்கு 11:30 மணிக்கு இங்க வந்து நிக்கும். நல்லா காரமா கருவாடு போட்டு குழம்பு வச்சு ஒரு 4 முட்டைய போட்டு துவையலார. ஐயோ ராத்திரி பாண்டிச்சேரி ஹால்ட். நான் என்ன செய்யட்டும்? வரட்டுமா? கொஞ்சம் சிறிய வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ இந்த பஸ்ல கண்டக்டரா இருக்கிறத காட்டலாம். சீமத்து என்ன வீட்டுல ஆயா எப்படி இருக்கிறாங்க சொன்னீங்க? சும்மா கிணத்தாண்ட தண்ணி சேர்ந்து கீழே விழுந்து கால் ரெண்டி ஒடிச்சிட்டு நிக்குது. நீ எங்க செய்யுங்க? ஐயோ நாக போட்டியா? ஐயோ சேவ் பண்ண மாட்டாயா? மூஞ்சி பாலம் பாலமா அத்துவாயா அவன். அவனோட நான் நல்லா பண்ணுவேயா? என்ன விட நல்லா சேவ் பண்ணுவியா? என்ன போய் சரைக்க சொல்றீங்க? நான் பஸ்ல கண்டக்டர். பஸ்ல டிக்கெட் கொடுக்கறவன் இவருக்கு அங்கேயே டிக்கெட் கொடுக்க சொல்றியா? என்ன ஏன்டா அனாவசியமா பேசுன? ஒரு விளையாட்டுக்கு வெறுப்புல சொன்னாச்சு. ஏண்டா தொழிலே தெரியாத நீ என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னீல்ல? இதோ பாரு கண்ணுக்கு எதிரில் ஆளு கையில கத்தி. இப்ப நீ சேவ் பண்ணிய தீரணும். இல்ல இந்த இடத்தை விட்டு உன் பஸ் ஒரு அடி கூட நகராது. ஆமா போரை எங்கடா போறை? போய் சிறை. நாகப்பா என்னப்பா விளையாட்டு இது? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். உங்க சவாலுக்கும் சவாலத்துக்கும் நான் தான் கிடைச்சனா? ஏன் பயமா இருக்கா? பயப்படாத சார், நான் இருக்கேன். ஏப்பா வீட்டை வாரியா எடுத்து போட்டியா? என் முகம் என்ன ஆகுது? சும்மாரியா போய் முகம் பண்ணிட்டு 6 சாவு 100 சாவு துணிஞ்சவனு கேட்டியா துக்கம்? ஏயா ஏயா நடந்துற? உன்னை நம்பி யாரா இருக்காங்களா?
எல்லாத்தையும் கெடுத்துச்சடா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட போறதில்ல. டிரைவர் சார் உங்க கண்டக்டர் பாய்பர் ஷாப்ல மாட்டிக்கிட்டா புடிச்சு வச்சிருக்கான். என்னடா அது? அவன் என்ன கறவை மாடா புடிச்சு வச்சிருக்கு? போய் பாருங்க. பார்பர் ஷாப்ல ஏதாவது பாக்கி வச்சுட்டானா சோமாரி? என் பேக் நம்ம சாப்பிட்டோமே ஹோட்டல் அங்க விஷ்ணு டெம்பிள் இருக்கு. நான் போய் எடுத்து வந்துடுறேன். அவன் என்ன சொன்னான் சொல்லு. என்ன சொன்னானா? வழக்கமா என் கடைக்கு வர கிராக்கி கிட்ட என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னானே, விடுவனா? என்னன்னு அவன் என்னமோ தமாசுக்கு சொல்லியிருக்கு. தமாஷா? கத்திக்கு தோலுக்கு இடையில தமாஷா? இன்னைக்கு அவன் சிறைச்சி ஆகணும். ஓ சவால் அதானே? அடே கோக்கர்னா சரடா என்ன? என்னடா டேய்? நாயுடு, உன் ஓட்டு யாருக்கியா போட போற? என்னடா கத்தி முனையில ஓட்டு கேட்கிற? நீ போடுறவனுக்கு தாண்டா நானும் ஓட்டு போடுவேன். என்னடா இது முகத்துடைய ரகசியத்தை கப்பலேத்துறான்? என்னடா இது முகமாடா இது? 5 ஏக்கரா நிலமாறு இருக்கு. நாயுடு, வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னியா, என்ன குழந்தை எதிர்பார்க்கிற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடிவே பாக்காட்டியா? அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? அப்படிடா, அப்படி தூங்க வைடா. அப்படிடா. மெதுவா மெதுவா. வெரி குட் வெரி குட். சிங்கண்டா நீ. சவரக்கடை தோளாளி என்ன இந்த பக்கம் வந்து காட்சி கொடு. பாத்தியா நம்ம பைய சகலகலா வல்லவன். பாபிஸ் வாங்குறியா? வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால நான் சலூன்ல வேலை பார்த்தவன் தான். நான் தான் அவனை அழைச்சிட்டு போய் காரு வேலை ட்ரெயின் அப் பண்றேன். பழைய தொழிலே பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்காக தொழில குறை கூறன்னு அர்த்தமா? நீ தான் தூளை தப்பு கணக்கு போட்டிருக்க. நெருப்புன்னா வாயா வெந்து போயிடும். உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. மைல வரப்போகுது. ஏமாத்திட்டான். சரி, இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில இருங்க.
சக்கரை வண்டி போகுது. என்னப்பா இது? ஏ கர்ணம், எவ்வளவு எதற்கா ரோட்டை கொளுத்தி விட்டுருக்காண்டா? எப்படா வண்டி ஓட்டுறது? சோதேரி இறங்கி பாடுறா கீழே. ஏய், எவன்டா அவன் நெருப்பு வச்சவன்? ஏய், நெருப்பு அவில இறங்கி வரவா? கண்டக்டர், பஸ் விட்டு யாரும் இறங்க கூடாது. பிரயோஜனம் இல்ல பிரதர், ரோட்டா தீர்ந்து போச்சு. மரியாதையா கொடுத்துடு, இல்ல உன்னால பஸ்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் பலியாகும். மாலா, நீயும் மரியாதையா இறங்கிடு. அடப்பாவமே. இந்தாப்பா கண்டக்டர் தம்பி, இந்நேரம் என்னவோ பெரிய சூரப்புலி மாதிரி கதை ஆண்டுகிட்டு வந்த 4 முரட்டு பசங்களை கண்டோன்னா வாழை சுருட்டி வச்சு உட்கார்ந்துகிட்டியே. இவ்வளவுதான் உன் பவுசு. இப்பதானே புரியுது, இது வெறும் காகித புலிதாமா. நல்லா கேளுங்க. ராவணன் சீதையை கூட்டிட்டு போறச்சே ஜடாயு வந்து வழிமறைச்சார். அந்த பச்சைக்கு இருந்த வீரன் கூட இந்த பேசஞ்சர்ல ஒருத்தருக்கும் இல்லையே. எப்பா டிரைவர், ஏதோ பசியில புல்லட்டையே முழுங்கி இருக்கேன்னு சொன்னியே, இப்ப ஏன் பெட்டி பாம்பா அடங்கி விட்ட? பாம்ப சொல்லாதேடி, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லத்தான் சொல்லுவேன், பேசாத இருங்கோ. நீங்க என்ன ஆம்பளைகள் தானா? ஒருத்தருக்காக ரோஷம் வேண்டாம், மானம் வேண்டாம், சூடு சொரண வேண்டாம். அத்தனை பேர் ஏன் காப்பு வச்சுட்டு இருக்கேன், பேசாத ஜட போட்டு. ஐயா, ஊசி குத்துற மாதிரி பொம்பளைங்க கேள்விகளை கேட்கறாங்க, உங்களுக்கு உரைக்கல. திருப்பதியா பஸ் அவளோட ஒரு கை பாத்துருவான். யோ நாயுடு, சொரண இல்ல உனக்கு சொல்றாங்களேயா. இந்தாயா, ஜாதியிலும் விபத்திலையும் சாகிறத காட்டிலையும் வீரத்துல சாகலாயா. திருப்பியா வண்டிய திருப்பவா? நான் ஒண்ணு திருப்புவாதி இல்ல, பஸ்ஸ திருப்பறதுக்கு. ரிவேஸ்ல போய் அவனை உள்ள அடிக்கிறேன். டேய் கருணா, பின்னால ரைட் குடுறா. ஏய் வாவா ரை 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 வாவா வாவா வந்து நேரே வாவா 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 ரை 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 நிறுத்தாத. வா வா பாய், வா வா ரை 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 ரை. புரை புரை புரை. ரை 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 ரைடு. நீங்க ரிவர்ஸ் நல்லா வண்டி ஓடுமையா? ஓல்டே ஓல்டா. என்னடா பாவா டேய், என்னடா நினைச்ச? இது பாருங்க, நல்ல டான்ஸ் விடாதுங்க. போங்க. என்னடி டான்ஸ்? என்னமோ பெருசா பட்டாசுக்கு போறேன். அங்க போங்க போங்க. வேணாண்டி, தெரியாம சொல்லிட்டேன். போங்க. வேணாண்டி. என்ன இருக்குது? எல்லாம் இங்கதான். அங்க போங்க போங்க.
என் கையில வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் மரியாதையா போ நம்ம அடிக்கிற படுவா காத்தடிப்பேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஜோரா அப்பா வருதுமா என்ன அடிக்கிறா இதோ பாருங்க புரியா புரியா புரியா
உங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க சார். எங்கள் மொபைல் பஞ்சாயத்திலேயே தீர்ப்பு குறித்தாங்க சார். இன்னுமே இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. பாத்தீங்களா சார், மறுபடியும் சண்டைக்கு வர்றான். பாத்தீங்களா சார்? போங்கடா போங்கடா. பாருங்க பாருங்க, என்னமா சண்டை ஓட்டே தெரியுமா? எனக்கு நம்பவே முடியலையே. நம்ப முடியல சரிதான், இனிமே நம்மால முடியாது. அங்கே உதைக்கிறேன், அங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையடி, தானா இழுத்துக்கிறது. இழுத்துக்கிறதா? ஒண்ணும் கவலைப்படாதே, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நம்ம மாலாவும் இவர் மகனும், அதாவது நம்ம வருங்கால மாப்பிள்ளையை சந்திச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி தந்தி கொடுத்திருக்காங்க. அப்படியா? பாத்தி அடி உன் மகன் சாமர்த்தியத்தை. இதுல பாக்குறதுக்கு என்னங்க இருக்குது? கட்டி மேளம் கொட்ட வேண்டியதுதான். அடி சவாஜி விடுவோம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மானி சுகதே தும் ஜீவச்சரதேஷதம் சதமானம் பவதி சதாயுः புருஷஸ்தேந்திரயே ஆயுஷ்தேவேந்திரயே பிரதிஷ்டதி. நீங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி மாதிரி சந்தோஷமா இருங்க, அமோகமா இருங்க. அம்மா, நீ சினிமாவில சேர போனது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பாரு, அந்த ரோட்டு தான் சரியில்லை. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நம்ம தோழர் அதை இருந்து காப்பாத்திட்டார், சமாளிச்சுட்டார். இப்போ உங்களுக்கு ரோட்டு ரொம்ப கிளியர், நீங்க போகலாம், ஆனந்தமா போகலாம். ஆனா அம்மா, உன் ஒருத்திக்காக எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஒரு பெண்ணு வீட்டை விட்டு தனியா வந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனை பேரும் அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சீங்க, தப்பா பார்த்தீங்க, தப்பா பேசினீங்க, தப்பா கதையே கட்டினீங்க. ஒரு தப்பான விஷயத்துக்கு நாம இத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்தவன். ஏயா, இதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யோ, உலகத்துல கெட்டதுன்னு எதுவுமே தானா நடக்கிறது இல்ல, அதை உண்டு பண்றதே நாம தான். நாமெல்லாம் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால என்ன முன்னேற முடியல. என்னைக்கு எண்ணத்தால நாமே நம்மளை திருத்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நாமெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இங்க நடக்கிற இந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு அழைப்பே இல்லாம எப்படி நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்களோ, அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லாம நீங்களாவே ஒண்ணு சேர்ந்து நல்லதா செய்யுங்க. அப்பதான் நாடு உருப்படும், நம்மளும் உருப்பட முடியும். அதுதான் நல்ல ரூட். யோ ரைடு, வாயா, நம்ம ரூட்டுக்கு போவோம். இருடா, அதை எடுடா. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்தாங்க, எங்க ரூட்டையே உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறோம். இதுல சந்தோஷமா தேன் நிலவு போயிட்டு வாங்க. போரை